வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் மோடி. 3வது முறையாக வாரணாசி தொகுதியில் போட்டி. எடப்பாடி பழனிசாமி மீதான தயாநிதி மாறனின் அவதூறு வழக்கு விசாரணை வரும் ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நாகை எம்பி செல்வராஜின் உடல் இன்று நல்லடக்கம். சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டத்தில் செல்வராஜ் உடல் தகனம். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. மொத்தம் 91.17% பேர் தேர்ச்சி. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். கோவை மாவட்டம் முதலிடம். மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி கட்டாயம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே வரும் 19ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆஸ்திரேலியாவில் புதிய விதி. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை. ஆஸ்திரேலியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. சிறிது நேரத்திலேயே தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு. நடப்பு IPL தொடர். டெல்லி லக்னோ அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 4 கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் இன்னும் 3 கட்ட தேர்தல் நடக்க உள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக பிரதமர் மோடி போட்டியிடுகிறார். இந்த தொகுதியின் வாக்குப்பதிவு வருகிற ஜூன் 1ஆம் தேதி 7வது கட்டமாக நடைபெறுகிறது. இதற்காக வாரணாசி நகரில் பிரதமர் மோடி நேற்று வாகன பேரணியில் ஈடுபட்டார். இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை இன்று பிற்பகல் பிரதமர் மோடி தாக்கல் செய்தார். முன்னதாக பிரதமர் மோடி காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் தொடுத்த வழக்கு வரும் ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பார்த்த சாரதியை ஆதரித்து புரசரி வாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் 75% தொகுதி நிதியை செலவு செய்யவில்லை என்று கூறியிருந்தார். இந்நிலையில் இதனை எதிர்த்து தயாநிதி மாறன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை வரும் ஜூன் 27ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜின் உடல் இன்று தகனம் செய்யப்பட்டது. நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 4ஆம் தேதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள சித்தமல்லிக்கு நேற்று மதியம் கொண்டு செல்லப்பட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்நிலையில் சித்தமல்லியில் உள்ள மயானத்தில் செல்வராஜின் உடல் இன்று காலை தகனம் செய்யப்பட்டது. தமிழகத்தில் இன்று 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் 91.17% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வை 7534 பள்ளிகளை சேர்ந்த 3,89,736 மாணவர்கள், 4,03,471 மாணவிகள் என மொத்தம் 8,20,207 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இந்நிலையில் 11ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் சென்னை நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் இன்று காலை வெளியிடப்பட்டது. இதில் 91.17% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் மாணவர்கள் 87.26% தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவிகள் 94.69% தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல மாணவர்களை விட 7.43% அதிகம் தேர்ச்சி பெற்று மாணவிகளை அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் கோவை மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் வெளியிடப்பட்டது. அதில் கோவை மாவட்டம் 96.02% பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. மேலும் ஈரோடு மாவட்டம் 95.56%, திருப்பூர் மாவட்டம் 95.23% பெற்று 2 மற்றும் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இதேபோல் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில்
85.75%, அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களில் 92.36% மற்றும் தனியார் சுயநிதி பள்ளிகளில் 98.09% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றவர்களில் தமிழில் 8 பேரும், ஆங்கிலத்தில் 13 பேரும், இயற்பியலில் 696 பேரும் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இதேபோல் வேதியியல் பாடத்தில் 493 பேரும், உயிரியல் பாடத்தில் 171 பேரும், கணினி அறிவியல் பாடத்தில் 3432 பேரும் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். கரூர் அருகே கிணற்றில் குளிக்க சென்ற 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் பகுதியில் ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமாக விவசாய கிணறு உள்ளது. இந்நிலையில் இந்த கிணற்றில் அப்பகுதியை சேர்ந்த அஸ்வின், விஷ்ணு, மாரிமுத்து ஆகிய 3 மாணவர்கள் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது மாணவர்களை காணவில்லை என பெற்றோர்கள் தேடிய போது கிணற்றிற்கு அருகே மாணவர்களின் உடை இருப்பதை கண்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நள்ளிரவு 1 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறை உதவி மாவட்ட அலுவலர் திருமுருகன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இறங்கி தேடியுள்ளனர். அப்போது 3 மாணவர்களும் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கரூர் மாநகர போலீசார் 3 மாணவர்களின் உடல்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாற்றம்பள்ளி அருகே திருமணம் நடைபெற்று 11 மாதங்களிலேயே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கேதக்கூத்தாண்டகுப்பம் கிராமத்தை சேர்ந்த நிஷாந்தி, நத்தம் பகுதியை சேர்ந்த இளவரசன் என்பவருக்கும் 11 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் நிஷாந்தி தன் தாய் வீட்டிலேயே தங்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். மேலும் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண்ணின் பெற்றோர் அந்த பெண்ணை கணவர் வீட்டுக்கு செல்லுமாறு கூறியதாக கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த நிஷாந்தி தன் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நாற்றம்பள்ளி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து நாற்றம்பள்ளி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓமலூரில் வீட்டிற்கு வெளியே உறங்கிய நபரிடம் தங்க செயினை பறித்து சென்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள மாட்டுக்காரனூரை சேர்ந்த செங்குட்டுவன் என்பவர் வீட்டிற்கு அருகே மளிகை கடை வைத்துள்ளார். இந்நிலையில் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வெளியே உறங்கிக் கொண்டிருந்த செங்குட்டுவனின் கழுத்தில் இருந்த 8 சவரன் தங்க செயினை மர்ம நபர் ஒருவர் பறித்து கொண்டு ஓடியுள்ளார். அப்போது மர்ம நபரை செங்குட்டுவன் துரத்தி சென்று பிடிக்க முயன்ற போது அவர் தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து செங்குட்டுவன் ஓமலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தனர். இதில் ஒரு நாள் முன்பு ஒரு கும்பல் வந்து நோட்டமிட்டு சென்றதும் அடுத்த நாள் நள்ளிரவில் கைவரிசை காட்டியதும் தெரிய வந்ததை அடுத்து மர்ம கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தாம்பரம் அருகே கூலி தொழிலாளி பெண்ணிடம் 2 மர்ம நபர்கள் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு தாம்பரம் அடுத்த ஆதிநகர் பகுதியை சேர்ந்த சாந்தி அதே பகுதியில் உள்ள தனது சகோதரர் சாய்நாத் என்பவருக்கு உணவு எடுத்துக்கொண்டு சென்றிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த மர்ம நபர்கள் சாந்தி கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து சாந்தி சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த புகாரின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. சுகாதாரத்துறை முன்னாள் இணை இயக்குநர் பழனி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை முகப்பேரில் சுகாதாரத்துறை முன்னாள் இணை இயக்குநர் பழனி வசித்து வருகிறார். இதற்கிடையே இவர் காஞ்சிபுரத்தில் சுகாதார துணை இயக்குநராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சுகாதாரத்துறை முன்னாள் இணை இயக்குநர் பழனி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சேலம் ஏற்காட்டில் கோடை விழா முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். சேலம் ஏற்காட்டில் 47வது ஏற்காடு கோடை விழா விரைவில் தொடங்க உள்ளதை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார். ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் படகு இல்லம், அண்ணா பூங்கா உட்பட மக்கள் அதிக கூடும் இடங்களில் போதிய அளவிலான குடிநீர் வசதிகள், வாகனம் நிறுத்துமிடம், கழிப்பிட வசதிகள் முறையாக அமைக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஆய்வு மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருப்பத்தூரில் ஹஜ் யாத்திரை செல்லும் நபர்களுக்கு OPV எனப்படும் சிறப்பு தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார்.
திருப்பத்தூர் நகராட்சி சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் ஓபிவி சிறப்பு தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கலந்து கொண்டு சிறப்பு தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் 2024ஆம் ஆண்டு ஹஜ் யாத்திரை செல்லும் 329 நபர்களுக்கு யாத்திரையின் போது மூளை சம்பந்தமான நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் சிறப்பு தடுப்பூசி போடப்பட்டது. இதில் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் சித்ரசேனா மற்றும் ஹஜ் யாத்திரை கமிட்டி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளாங்காடு அருகே தண்ணீர் தேடி ஊருக்குள் புகுந்த மானின் கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு அடுத்த தொழுதாவூர் கிராமம் அருகே உள்ள காப்புக்காட்டிலிருந்து புள்ளிமான் ஒன்று தண்ணீர் தேடி ஊருக்குள் சென்றுள்ளது. அப்போது மானை துரத்திய நாய்கள் மானின் வலதுபுற காலை கடித்ததில் கால் துண்டான நிலையில் மான் கீழே விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து ஊராட்சி மன்ற தலைவர் அருள்முருகன் சம்பவ இடத்திற்கு சென்று மானை மீட்டு முதலுதவி அளித்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 3 மணி நேரம் காத்திருந்த நிலையில் வனத்துறையினர் சுமார் 3 மணி நேரத்திற்கு பின்னர் புள்ளிமானை மீட்டு சிகிச்சைக்காக எடுத்து சென்றனர். இந்நிலையில் தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் மான்களுக்கு காயம் ஏற்படுவது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தால் உடனடியாக வருவதில்லை என்றும் பெருமளவு மெத்தனம் காட்டி வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ செண்பக தியாகராஜர் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ செண்பக தியாகராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாவட்டம் மட்டுமில்லாமல் நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை சோழவந்தான் திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழா கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் கொடியேற்றக்கூடிய பொருட்களுடன் சோழவந்தான் 4 ரத வீதிகளில் வலம் வந்து கோவில் முன்பாக உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் சோழவந்தான் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழா ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதி கரையில் உள்ள கெங்கையம்மன் கோயில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாளம்மன் கோயிலில் இருந்து அதிகாலை சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பம்பை, உடுக்கை, மேளதாளம் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. சிரசு ஊர்வலம் சென்ற பாதையில் கெங்கையம்மனுக்கு பூமாலை சூட்டியும் கற்பூரம் ஏற்றியும் தேங்காய் உடைத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிரசு கெங்கையம்மன் கோயில் மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த சண்டாளச்சு உடலில் பொருத்தப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை, அம்மன் கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் வேலூர் மாவட்டம் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தம் அம்மன் சிரசு திருவிழாவையொட்டி வேலூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புத்திரன்கோட்டையில் அரசு உயர்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த ரோஷினி 489 மதிப்பெண்களும், லோகிஷா 457 மதிப்பெண்களும், பவஸ்ரீ 433 மதிப்பெண்களும் எடுத்து பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளனர். இந்நிலையில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மல்குமார் தலைமையில் பள்ளி மாணவிகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இதில் கிராம பொதுமக்கள், கல்வி மேலாண்மை குழு தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலியாவில் விமானம் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் நகரில் உள்ள நியூ கேசில் விமான நிலையத்தில் இருந்து போர்ட் மெக்குவாரிக்கு சிறிய ரக விமானம் ஒன்று பறந்து சென்றது. இந்த விமானத்தில் விமானி 60 வயது முதியவர் மற்றும் 65 வயது மூதாட்டி என மொத்தம் 3 பேர் பயணித்தனர். இந்த நிலையில் விமானம் கிளம்பிய சிறிது நேரத்தில் லேண்டிங் கியர் வேலை செய்யவில்லை என்பது தெரிய வந்தது. உடனடியாக விமானத்தின் நிலைமை குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தகவல் தெரிவித்தார். இதையடுத்து விமானம் சிறிது நேரம் விமான நிலையத்தை சுற்றி பறந்தது. பின்னர் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இதில் அனைவரும் பாதுகாப்பாக விமானத்தில் இருந்து மீட்கப்பட்டனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் டெல்லி லக்னோ அணிகள் மோதுகின்றன. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ள 64வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதுகின்றன. டெல்லி அணி இதுவரை 13 ஆட்டங்களில் ஆடி 6 வெற்றி 7 தோல்வியுடன் 12 புள்ளிகள் பெற்றுள்ளது. அந்த அணியின் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு ஏறக்குறைய முடிந்துவிட்டது. மெதுவாக பந்து வீச்சு பிரச்சனையில் 3வது முறையாக சிக்கியதால் ஒரு ஆட்டத்தில் விளையாட தடை விதிக்கப்பட்ட டெல்லி அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் இந்த ஆட்டத்தில் திரும்ப களமிறங்க உள்ளார். லக்னோ அணி 12 ஆட்டங்களில் ஆடி 6 வெற்றி 6 தோல்வியுடன் 12 புள்ளிகள் பெற்றுள்ள நிலையில் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பில் நீடிக்க தனது எஞ்சிய 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெறுவது கட்டாயமாகும். எனவே இன்றைய ஆட்டம் அந்த அணிக்கு வாழ்வா சாவா போன்றதாகும். டெல்லி அணிக்கு எதிரான முந்தைய லீக் ஆட்டத்தில் தோல்வி கண்ட லக்னோ அணி அதற்கு பதிலடி கொடுத்து பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பில் நீடிக்க தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும். அதே நேரத்தில் உள்ளூரில் தனது கடைசி ஆட்டத்தை வெற்றியுடன் நிறைவு செய்ய டெல்லி அணி தீவிரம் காட்டும். எனவே இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 53,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 6,690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 280 ரூபாய் குறைந்து 53,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,384 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதையடுத்து வெள்ளி விலை 1 கிராம் 90 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 70,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 242 புள்ளிகள் அதிகரித்து 73,037 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 72 புள்ளிகள் அதிகரித்து 22,175 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் மோடி. 3வது முறையாக வாரணாசி தொகுதியில் போட்டி. எடப்பாடி பழனிசாமி மீதான தயாநிதி மாறனின் அவதூறு வழக்கு விசாரணை வரும் ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. மொத்தம் 91.17% பேர் தேர்ச்சி. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். கோவை மாவட்டம் முதலிடம். மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி கட்டாயம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே வரும் 19ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆஸ்திரேலியாவில் புதிய விதி. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை. ஆஸ்திரேலியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. சிறிது நேரத்திலேயே தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு. நடப்பு ஐபிஎல் தொடர். டெல்லி லக்னோ அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.